அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிப்ரவரி மந்த்லேருந்து ஒரு பயங்கரமான ட்ரீட் வந்து அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது வந்து அஜித் ரசிகர்கள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்து மீது வந்து பல மடங்கு வந்து எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை விட குட் பேட் அக்லி திரைப்படம் ரொம்ப பயங்கரமாக வந்து குக் ஆகிக்கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போய்க்கொண்டு இருக்குது. படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை மட்டுமே வந்து 3 மாதம் வந்து எடுத்துக்கிறாங்க பட தயாரிப்பு நிறுவனம், படக்குழு. இதுக்கான காரணம் என்னென்னா, எந்த ஆங்கிளையும் வந்து லேக் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அவ்வளோ கிளியராக வந்து இருக்காங்க. ஸோ இறுதி கட்டத்தை வந்து இப்போ வந்து நெருங்கியிருக்காம, அதனால் வந்து கம்ப்ளீட்டான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பிப்ரவரி மிட்டுக்குள்ள வந்து முடிந்து விடும் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பிப்ரவரி மிட்டுக்குள்ள வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்தா இந்த படத்தோட சின்னதாக வந்து டீசர் கட் வந்து பிப்ரவரி மிடில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து படக்குள்ள வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஜனவரி எண்டுலேயே வந்து இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடிந்தால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸுக்கு முன்பே வந்து இந்த திரைப்படத்தோட சின்னதாக டீசர் கட் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட இன்டர்வல் டைமில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் கட் போடும்போது வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து ஐடி ரைடு வந்து குட் பேட் அக்லி தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து போய்க்கொண்டு இருக்குது. அதனால் வந்து மேபி வந்து ஸ்டாப் பண்ணி வைப்ப வாய்ப்புகள் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?